Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி சிம்பிளாக அழகாக என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன், மீட்டிங் பாயிண்ட், இது எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு, நம்ம அட்வான்ஸில் வச்சு நம்ம சிம்பிளாக என்ட்ரி எடுப்போம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு என்ட்ரி எடுப்போம். அதை நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது யாருன்னா கற்றுக்கணும்னு நினச்சாலோ, வாங்கணும்னு நினச்சாலோ, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம நியூஸ் பார்க்க மாட்டோம், இண்டிகேட்டரு வைக்க மாட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன், மீட்டிங் பாயிண்ட் இதெல்லாம் எதுக்கு பார்க்க மாட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்து எடுத்தாலும் 100% கிடையாது, 80% தான். ஓகேங்களா? அப்போது எதுக்கு நம்ம இவ்வளோ விஷயத்தை நம்ம ஆப்ஷன் செயினை பார்த்துக்கின்னு, வேர்ல்டு நியூஸை பார்த்துக்கிட்டு, அப்புறமேட்டு ப்ரீமியம் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு, மீட்டிங் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு தான் நம்ம எதையுமே பார்க்குறதில்ல. ஏன் நம்ம பார்க்குறதில்ல அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, ஒன்று அப் மார்க்கெட், இல்லை டவுன் மார்க்கெட், இல்லை ரேஞ்ச் மார்க்கெட். இது 3 மார்க்கெட்டு தான் மொத்தத்தில். ஓகேங்களா? இப்போது ஒரு அப் ஆகுது அப்படின்னாலும் நம்ம கால் எடுக்க போகிறோம், ஒரு டவுன் ஆகுதுன்னா புட்டு எடுக்க போகிறோம், ரேஞ்ச் ஆகுதுனாலும் நம்ம ரெண்டு பேரில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எவன் இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், கண்டிப்பாக ஒரு வடிவம், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது மற்றவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த மீட்டிங் பாயிண்ட்டு, ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன், வேறு இண்டிகேட்டரோ, வேர்ல்டு நியூஸ், இது எல்லாமே விட்டுருங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் என்ன நடக்குங்க மார்க்கெட்டில்? ஒன்றும் மேலே போகணும், இல்லை கீழே வரணும். இது 2 தானே நடக்கும். இது தவிர வேறு எதனா எக்ஸ்ட்ராவாக நடக்க போதா? இல்லை. அப்போது மேலே போனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் மூலிமா தான் அது மேலே போகும், கீழே வந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் மூலிமா தான் கீழே வரும். இதை தான் நம்ம அழகாக நம்ம டிசைன் பண்ணி, ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் காலோ புட்டோ நம்ம பை பண்ணிக்கலாம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதனால் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் இது இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், எதுக்கு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுவாக இருந்தது. என்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ட்ரேடர் பண்ணணுமா அப்படின்ட்டு. இவ்வளோத்தையும் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மார்க்கெட்டே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தால் எடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21,975 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, லோ உள்ளே இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? லோ பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வருது மார்க்கெட். ஓகேங்களா? 22,000ன்றது எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? ஓகே, போய் மார்க்கெட் 22,000 இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 22,050 புட்டும் 21,950 காலும் தான் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் உள்ளே வருதுன்றதுனால நம்ம காலை போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம், கால் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு 22,000 அப்படின்ற புட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை 22,050 அப்படின்ற புட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மணி அவன் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் 22,050ன்ற புட்டோட சார்ட்டு. இல்லை 22,000 கூட வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆக்சுவலாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் இருந்தது. அப்போது 22,000ன்ற இடத்துல தான் இருந்தது. நீங்கள் நல்லா பாருங்கள், 22,000ன்ற புட்டு எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்குது, ஓப்பனை கீழே உடைக்குது,
10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஐயை உடைக்காமல் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். இவன் ஐயை உடைக்கலைன்னா கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, அதனால தான் நம்ம போய் காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ 22,000 அப்படின்ற காலை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் 22,000ன்ற காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே இருந்தது, அப்போது லோவுக்கு கீழே இருந்தது, ஓப்பனுக்கு கீழே இருந்தது. ஏன் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராட்டஜியில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம். இது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப இன்டிப்த்தாக சொல்ல மாட்டோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் அது இன்டிப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஐயை உடைக்கும் போது கால் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது, லோ உள்ளே வரணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இன்னொன்று, அவன் ஓப்பனுக்கு கீழே உடைக்கிறான். ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே இருந்தாகணும். இதுதான் ரூல். 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது எக்ஸ்பெரியில் அதிகமாக நடக்கும், இல்லை வீக்லி டேஸில் சில டைமில் எப்போனா நடக்கும். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் எவனா ஒருத்தன் கீழே வச்சா எவனா ஒருத்தன் ஓப்பனை போய் தொடணும், இல்லை ஓப்பனை தாண்டி உள்ளே போகணும். ஓகேங்களா? இதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் பெரும்பாலும் நடக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயையும் பிரேக் பண்ண முடியல, கீழே பிரேக் பண்ணுறான், ஓப்பனையும் கீழே பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் வந்து லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொன்று, மார்க்கெட்டும் சேம் சீனாரியில் இருக்குது. ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் தெரியும். அப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 116, 120 கூட என்ட்ரி கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கொடுத்துருந்தா உங்களுக்கு எஸ்டர்டே லோ தான் டார்கெட். ஏன்னா லோ ஓப்பனை தாண்டிடும். ஏன்னா அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால இவன் ஓப்பனை தாண்டி தான் போய் ஆகணும். அதான் ரூல். ஓகேங்களா? அப்போ 120 என்ட்ரி எடுத்தால் எஸ்டர்டே லோ வந்து பார்த்திங்கன்னா 150. 30 பாயிண்ட் வந்து சாலிடாக உங்களுக்கு கொடுத்துட்டான். ஆனால் அவன் எவ்வளோ தூரம் போனான்னு கேட்டிங்கன்னா 170. 40 பாயிண்ட் சாலிடாக போயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? நீங்கள் 120னா ஆக்சுவலாக 170. ஓகேங்களா? 40 பாயிண்ட் ரொம்ப அசால்ட்டாக போய் 50 பாயிண்ட்டே போயிட்டான். 120, 170, 50 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் ஓப்பன் மேலே சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஒரு புல் பேக், திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 15 மினிட்ஸ்லையோ, ½ அன் ஹவர்லையோ, 45 மினிட்ஸ்லையோ ஒரே ஒரு என்ட்ரி தான். அவ்வளோதான். அந்த என்ட்ரி அதோட ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுப்போம், இல்லைனா ஒரு புல் பேக்கில் என்ட்ரி எடுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட திருப்பியும் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்து செகண்ட் என்ட்ரி நம்ம எடுக்கவே கூடாது. ஃபஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட்லாம் போகவே கூடாது, விட்டுற வேண்டியது தான். அதோட மறுநாள் தான். ஃபஸ்ட் என்ட்ரி கொள்ளலைன்னா நம்ம ஒரு 12:30 மணிக்கு மேலே என்ன சிச்சுவேஷன் பார்த்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவன் எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். அந்த மாதிரி உடைச்சாலும் இவன் திருப்பி மேலே வரான். ஏன் வரான் அப்படின்னா, மார்க்கெட் இன்சைடு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் எஸ்டர்டே இன்சைட் மார்க்கெட்டில் இருக்குது. அதேமாதிரி புட் ஆப்ஷனும் இன்சைட்டில் இருக்குது. ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல, இன்சைட்டில் இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்து இவன் மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பண்ணாலும் அவன் உள்ளே வந்துடுவான்றது தான் லாஜிக்கு. அப்படி தான் ஆகும். ஓகேங்களா? பெரும்பாலும் அப்படி தான் ஆகும். 80 to 90% அப்படி தான் ஆகும். ஓகேங்களா? அவன் உடைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லது தான். வந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சு அவனை எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? வந்த லோ கிட்ட வரும்போது ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்டில் இருக்கும்போது நம்ம திருப்பியும் எடுக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? இதுதான். அதாவது புட் ஆப்ஷனும் இன்சைட் மார்க்கெட். புட் ஆப்ஷன் ஐயும் உடைக்கல. ஐயை உடைக்காத போது இவன் லோவை உடைக்கவே கூடாது. இன்னொரு பாயிண்ட். ஓகேங்களா? மார்க்கெட்டும் லோவை உடைக்கலை. ஓகேங்களா? அதாவது 2 பேருமே இன்சைடில் இருக்காங்க. மார்க்கெட்டும் இன்சைட் மார்க்கெட்டு, புட் ஆப்ஷனும் இன்சைடு. அப்போ இவன் மட்டும் எப்படி லோவை உடைக்க முடியும்? அப்போ இவன் லோ கீழே வந்தாலும் திருப்பி மேலே வந்துடுவான். அப்போது இவனை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் புட்டு வந்து ஐ கிட்ட போனாலோ இல்லை லோ கிட்ட வந்திருந்தாலோ ஆனால் புட்டு மாற்றி பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? இவன் ஐயை உடைக்காதனால புட்டு வந்து லோ உடைக்கக்கூடாது. அப்போ லோ கிட்டேருந்து திருப்பி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் இன்சைடில் இருக்குது. ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகலை. அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரேக் பண்ணக்கூடாது. இன்னொன்று, புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால கால் ஆப்ஷன் தான் ஓப்பனுக்கு மேலே போயாகணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் ஒரு 2 மணி நேரத்தில் நடந்தது. ஓகேங்களா? அதுதான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தால் ½ அன் ஹவர் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதுக்கப்புறம்லாம் ஹோல்டே பண்ணக்கூடாது.
ப்ராஃபிட் வந்தோன்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். கால் தான் நீ பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு நம்மளுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இது பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியணும். இதில் அழகாக சிம்பிளாக எந்த ஒரு கால்குலேஷனோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ப்ரீமியம் மெத்தடை வச்சு நீங்கள் எடுக்காமல் சிம்பிளாக ஸ்ட்ரக்சரை வச்சு எடுக்கணும், லாஜிக்காக ஒரு என்ட்ரி எடுக்கணும் ஈஸியாக அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரொம்ப குறைஞ்ச விலையில் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வாங்கி எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது 100% கிடையாது. 100% இது மட்டும்தான் கிடையாது. ஆனால் உலகத்திலேயே எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% கிடையாது. 20%ன்றது என்ன வேணால் நடக்கும். நீங்கள் என்ன தான் கால்குலேஷன் மேதாவி கால்குலேஷன் போட்டாலும், இந்த ப்ரீமியம் இந்த ரேட்டில் இருக்குது, அந்த ப்ரீமியம் அந்த ரேட்டில் இருக்குது, இவனை இந்த ரேட்டில் மீட் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக பார்த்து எடுத்தாலும் 100% இது ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேளுங்கங்க. இல்லைங்க, அது என்ன வேணால் நடக்கும் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போது என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா இப்படி தான் இருக்கும்னு இப்படி தான் நடக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாமே. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம அதனால் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். பாய்.